இந்த படத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. இதே விஷயத்த நைட் சொல்லி காட்ட மாட்டீங்க. மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போவீங்க, நான் கூப்பிட்டா வர மாட்டீங்க, அப்படி புலம்ப மாட்டீங்க. மாட்டேன் நீ பொண்டாட்டி. சொல்லிட்டேன்ல, ஒரு நாள் சொல்றேன்ட்டு நான் நம்புறேன் அதை. ஆனால் அது ரொம்ப தள்ளி போடாத ப்ளீஸ். சரி. கோவம் போச்சா? கோமாவே இல்லை புச்சி. அதுக்கு ஒரு இருக்க போல பண்றதெல்லாம் அப்படி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? இருக்குத்தனமா ஒரு பால்கனி ஃபுல்லா புக் பண்ணுவாங்களா? என்னது பால்கனி ஃபுல்லாவா? இந்த முட்டாள்தனத்தை போய் நான் என்ன சொல்ல? எனக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை என்கிட்ட கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு ஹெல்ப்பாவது பண்ணிருக்கலாம் யாருக்காவது. தண்டத்துக்கு போய் போட்டதுக்கு வர காசோட அருமையே தெரிய மாட்டேன்னு உங்களுக்குலாம். என்னதோ தெரியாம பண்ணிட்டீங்க இப்போ திட்டுற. பின்ன அது ஒரு எவ்வளோ ஆயிருக்கும்? ஒரு 5,000 ஆயிருக்குமா? ரேட் கேட்காது ப்ளீஸ். அது உண்மையிலேயே அதை யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கலாம் நீங்க. தேட்டர்ல பக்கத்துல யாராவது திருத்தாதான் என்ன உங்க பிரச்சனை? ஆன்லைன்ல புக் பண்றது நம்ம பிடிச்ச சீட்டை புக் பண்றதுக்காக மட்டும்தான். அந்த ஆப்ஷன் போகாதாடா? எந்த சீட் நமக்கு வேணும்னு அதை பார்த்து புக் பண்ணிக்கிறதுக்கு. தாண்டி இந்த மாதிரி வேண்டாத வேலைலாம் தேவையா? இனிமேல் தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை பண்ண மாட்டேன். நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இல்லை. நானும் வந்துட்டு ஒரு கிறுக்குத்தனம் வருது இல்லை, அந்த கிறுக்குத்தனத்தை நம்பவே முடியாது. அது எப்பதான் முளைச்சி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றதும் ப்ளீஸ் நம்பு. இதோட அந்த டாப்பிக்கை விட்டுறலாம். நீங்களும் மாற போறது இல்லை, நானும் மாற போறது இல்லை. அப்புறம் இதுக்கு நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க, நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். இது நடந்துகிட்டே இருக்கும். நம்ம விட்டுருவோம் பேசாம அந்த டாபிக்கை. அரே நீ கோவப்படாத. கிட்ட மட்டும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சுத்திக்கிட்டே இரு. பாருங்க எங்க ஃப்ரெண்ட் எங்க கிட்ட விட்டு வைப்போம், சுத்திக்கிட்டே இருப்பா. அவளே போதும் 3 ஹவர் நீங்க தான் வச்சுட்டு இருந்தீங்க. என்ன தங்கள் கூட வருவது? அதுக்கப்புறம் என் பொண்ணு எனக்கு மட்டும் தான் சொந்தம். இப்போ உங்களை விடுறல அவ்வளவுதான். மற்றபடி என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. என் கூட இருந்துகிட்டே உங்ககிட்ட பேசுவா அவ்வளவுதான். சொன்னா அப்படி என்ன அப்படி இல்லையா? அப்போ இல்ல, வேண்டாம் தேட்டர்லயே தள்ளி வச்சா. நான் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கணும். என்னது? ஆமா, ஒரு வாரத்துக்கு உன்னை தள்ளி வச்சாதான் இல்ல தெரிஞ்சுவ. இங்க பாரு, இந்த மாதிரி வேண்டாத பார்க்காத. அதுக்கு ஒரு கேம்புக்கு போயிடு, சரியா போயிடும். அதான் நடக்க போகுது பாரு. ஆ, இந்த கேம்ப்னா வரட்டுமே. கேம்ப் வந்தா போவேன், அதுக்கே இப்படி தில்றீங்க. படிக்கிறதுக்கு மட்டும் தான் அலவுடு, புரியுதுல? அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா சொல்லிட்டேன். போதும் 8 வருஷம் அதுக்கெல்லாம் பல்ல கடிச்சு திருந்தாச்சு, போதும். இதுக்கு மேலே என்னால முடியாது. உடனே 1 மாசம் தள்ளி வச்ச வராத. ஆக மொத்தத்தில் தள்ளி வச்சல அவ்வளவுதான். பொறுத்த வரைக்கும் நீ தான் தள்ளி வச்ச. பண்றதுல பண்ணிட்டு போய் நம்மள பொறுத்து 8 வருஷமா இவர் தான் பண்ணாரு, பதிலுக்கு நான் பழி வாங்க வேண்டாம். என்ன? அதானே கரெக்டான நீதான். ஆனா அவன் இதுலதான் இதெல்லாம் சரியில்லையே. மகராதிதான் தனியாச்சே. ராதி இந்த வார்த்தைலாம் பேசுறாங்க ஒருத்தவங்க. என்ன நீங்க பாரு, நான் என் தங்கச்சி தான் பார்ப்பேன். நீ அப்புறம் வருவல்ல, பாத்துக்கிறேன்டா. பாத்துக்கோ. சரிடி சரி, நடத்து. ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம், பாத்துக்கிறேன். அதெல்லாம் அப்படிதான். உங்க டாடி வரேன்னு சொன்னாரு. நாங்க யாருக்கும் பயப்படுறதா இல்ல. மண்ணே மாத்தலி, நீ இதுக்காக உனக்கு வைக்கிறேன்டா, போயிருடா. சரி என்ன சரி சரின்னு மட்டும் பையனா வந்துக்கிறேன். அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். ப்ளீஸ். என்ன? இந்த மாதிரி கதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. இனிமே நான் நம்புறதாவே இல்லை. எனக்கு இது பழகிடுச்சு, என்ன அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாம வாக்கு கொடுக்காதீங்க. நீ ரொம்ப ஓட்டுற. இது உண்மைதானடா. அப்ப நீ கேம்புக்கு போற. பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம், இப்ப கேம்ப் வரல. சரி நான் எதுவும் பேசலாமா? அந்த பக்கம் பாருங்க. அதெல்லாம் முடியாது. அந்த பக்கம் பாருங்கன்னு சொன்னேன். சரி அதெல்லாம் பிடிக்காது. ஆமா பிடிக்காது. தெரியும். இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், ரொம்ப பண்ண பக்கத்துல முத்துக்கு போயிடும், பாத்துக்கோ. உங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்படுறவ நான் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் மாதிரில நிச்சயமா சொன்னேன். இதே மாதிரி போனா சிவா ரூமுக்கே தூக்கிட்டு போவேன். சிவாவை பார்க்காம இருக்க முடியல. தெரியாம சொல்லிட்டேன். இப்பதானே உனக்கு எந்த மீனிங் கூப்பிட்டு போவேன்னு சொன்னா உனக்கு தெரியும். தெரியும். விஷயத்துல உங்ககிட்ட அப்படி என்னையும் அவ்வளவு அரைச்சிருவேன். ரவுடி. பரவாயில்ல, ரவுடியாக இருந்துக்கிறேன். நாளைக்கு என்ன சாப்பிட போறீங்கன்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்றதுக்கு. ஏன் அத்து ஆர்டர் போட போறீங்களா என்ன? நான்வெஜ் என்ன வேணும், அந்த பொருள் வாங்குறதுக்கு ஆர்டர் போடணும்ல. இதெல்லாம் மட்டும் அனாவசியமா செலவு பண்ணலாம். அனாவசிய செலவு? நேரில் போய் வாங்குறதுக்கும் ஆர்டர் போடுறதுக்கும் யூசுக்கு இருக்கா? நான் என்னோட அண்ணாக்கு ஃபோன் பண்ணி மீன் வேணும்னா அவர்கிட்ட சொல்ல போறேன். இது பழக்க தோஷத்துல ஆர்டர்னு வந்துடுச்சு, அவ்வளவுதான். கேட்டீங்கன்னா ஸ்பெஷலா அதை வாங்கிட்டு வர சொல்றதுக்காக கேட்டேன். மளிகை பொருள் தான் வீட்லயே இருக்கே. சிக்கன் காய்கறி வீட்டுல இருக்கு. நான்வெஜ்ல என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அதை செய்யறதுக்கு தான்.
உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, செஞ்சு தரேன். என்ன கேட்டாலும் செய்வீங்க. ஓய், உண்மையாக தான் கேட்குறேன், என்ன கேட்டாலும் செய்வியா? சமைக்க வச்சது சமைச்சு தரேன், இல்லை கேட்டு செஞ்சு தரேன். என்ன வேணும்? முன்னாடி தான் வேணும். அப்படி ஒரு டிஷ் இன்னும் இல்லை. அவளை இவ்வளோ பேச வைக்கிறல. சொல்லு புஜ்ஜி, என்ன வேணும்? என்ன வேணா சொன்னேன். உனக்கு என்ன சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா சொல்லு, செஞ்சு தரேன். எனக்கு உன் கூட சமைக்கணும்னு ஆசையாக இருக்கு. வேண்டாம்ப்பா, உங்களுக்கு புரியுதா? சொல்ல வேண்டாம். சரி, உங்கள் அம்மா வீட்டில் சொன்னேன், நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நாம சமைக்கலாம். இந்த மாதிரி சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. ஏன்டி எனக்கு உன் கூட கிச்சனில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஃபாரின்ல இருந்த மாதிரி. அதுக்கு தான் சொல்றேன், அந்த ஆசை வேண்டான்னு. அம்மா வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க விளையாடுறீங்க? அப்பாலாம் இருப்பாரு. அது அவர் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது சாக்கு சொல்லி வர வச்சிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் நம்ம வீட்டுல அடிக்கடி நடக்கும், புரியுதா? அப்ப பாத்துக்கலாம். பாதி நாள் நீங்க தான் சமைக்க போறீங்க. மறுபடி எனக்கு இது ஓகே தான். இதான்ல நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ சரி, டேன் ஏமாத்து. சரிடி தங்கம், நான் ஏமாத்தல. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எறாவை தவிர இந்த வீட்டில் எது சமைச்சாலும் எனக்கு ஓகே. ஏடி எனக்கு கூட யாரா வேணாப்பா. மாமா, யாராவது தவிர எது சமைச்சாலும் எங்களுக்கும் ஓகே. அம்மா, இது ஏன் இப்படி பண்றீங்க? சக்தி, உனக்கு யாரா பிடிக்கும் தானே? எங்க வீட்டுல செஞ்சு தருவாங்க, நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அவளுக்கு நான் சமைச்சு கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, இது என்ன கேள்வி? இது எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்க. சரி, வேற என்ன வேணும் சொல்லுங்க. பிரியாணி செஞ்சிட்றியா? சிம்பிளா இருக்கும். அப்புறம் நைட்டுக்கும் திருப்பி சமைக்க விடுவாங்களே, பரவாயில்லையா? என்ன, ஏன் அப்படி சொல்ற? ஆமா மாம்ஸ், இதே மீன் குழம்பு அப்படிலாம் வச்சானா சாப்பாடு மட்டும் தானே, அது மாமி வடிச்சுப்பாங்க. அவங்க நைட்டு வடிச்சிட்டு மறுநாளுக்கு சேர்த்து வடிப்பாங்க பழுதுக்கு காலையில. ஏன்னா மாமா அப்புறம் அங்கிள் பெரியப்பா அவங்களாம் அதை சாப்பிடுவாங்கல்ல. ஆனா நான் இந்த மாதிரி ஏதாச்சும் தான் டிஃபன் ஏதாவது செய்யணும்ல. எப்பா எப்பா, எவ்வளோ ரூல்ஸ். சரி, மீன் குழம்பு வச்சா நாளைக்கு பழுது நீங்களும் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இது மண்டே எல்லாருமே பழுது கேட்போம் தான். ஆமா, இந்த வீட்டோட ரூல்ஸ் தான் அப்படி இல்லை, அதான் சொல்றேன். அப்ப பிரியாணி வேண்டாம்ப்பா. காரப்பொடி மீன் இருந்தா வாங்கி அது குழம்பு வச்சு தட்டுமா? உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா, இல்ல அந்த குட்டி மீன் இல்ல, அதான் அவனுக்கு பிடிக்கும். அவங்க டேடிக்கு பிடிக்கும்ன்றதுனால அவருக்கும் அது பிடிக்கும். ஓ, அப்போ அது உங்க மாமாக்கு பிடிக்கும். ஆமா, ஜென்ரல் மீன் குழம்பு மாதிரி அதை வைக்க மாட்டோம், அது வேற மாதிரி வைக்கணும். வேற மாதிரினா? அதுல மிளகாத்தூள் விட பெப்பர் தான் அதிகமா இருக்கும். ஓ, நல்லது போட்டு வைக்கணும். ஆமா. ஓகே. என்ன விற்கிதோ அதை வாங்கிக்கோ, அவ்வளவுதான். அப்ப நீ 2 மீன் குழம்பு வைக்க போற. இது கொஞ்சம் தானே வைக்க முடியும். அப்படின்னா வேண்டாம். அம்மே, பேஸ் ஒண்ணுதான், நடுவுல தானே மாறப்போகுது, அது ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளீன் நான் பண்ண போறேன். இருந்தாலும் இன்னும் இருக்க தேவையில்லை, புரிஞ்சுதான்? சட்டியில தானே இருப்ப. ஆமாண்ணா. சரி சரி, ஏதாவது ஒரே ஒரு சைட் டிஷ் போதும், புரியுதுல்ல? சரிண்ணா, பாத்துக்கிறேன். நான் ஹெல்ப்புக்கு வருவேன், புரிஞ்சதில்ல? வாழ உன் ஹெல்ப் இல்லாமலா? சிவில் கட் பண்ணாவது வரோமே. கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்கோம்ல. அவங்கள வந்து பேசிட்டாவது இருக்கிறோமே. ஆமா, அவங்க விருப்பத்துலயும் அவங்க தூக்கம் வராதா? நாட்டி அதை மட்டும் ஒதுக்கி வைக்கிறான். ஹாலில் உட்காந்து எல்லாரும் கூட கதை பேசுவோம். மத்து பையன்ல இல்ல. இல்லக்கப்பா, சொன்னா கேளு. நாளைக்கு பாத்துக்கிறேன் சண்டே. சரி சரி, நாளைக்கே பாத்துக்கலாம் சண்டே. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உனக்கு மட்டும் என்ன 2 பிளேட்டு, நீங்களும் தர மாட்டியா? உங்களுக்கு எதுக்கு தரணும்? சாப்பிடும்போது கட்டு கட்டிட்டீங்கல்ல, அது போதும் உங்களுக்கு. அதுக்கு மேல ஒரு பீஸ் கிடையாது. நீ என்ன என் கூட சேர்ந்து சாப்பிட்ட என்ன? செல்லாது, நான் சமைச்சா நான் தான் சாப்பிடுவேன், எல்லாம் தர முடியாது. ஓ, அவங்க சமைச்சு அவங்க சாப்பிடுவாங்க, நான் இருக்கட்டும். அவளே எதுவும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், விட்டுங்களா? ஏன் அப்படி மல்லு கட்டுறீங்க? என்ன, நான் உண்மை தானே சொன்னேன், எதுக்கு 2 பேரும் நம்பி பாக்குறீங்க? இப்படியே உங்க முறை பொண்ணு சாப்பிட்றது நான் கேட்டேன்னு பதறீங்கல்ல. அதானே, ஏன் எங்களுக்குலாம் வாய் இல்லையா? அவங்க சாப்பிட்டு தானே வந்தீங்க, அது மாதிரி சாப்பிட்டுருக்கா, ஏதோ ஆசையா இருக்குன்னு தானே எடுத்துட்டு வந்திருக்கா. அதெல்லாம் செல்லாது. ஆண்டி, ஏன் அப்படி மல்லு கட்டிங்க அவகிட்ட? நீ அதுங்களுக்கும் சில எடுத்துட்டு வர வேண்டியதான், அதுங்க பார்த்தா தெரியும்ல. வம்ப போச்சு, எனக்கு ஆசையா இருக்கு, நான் சாப்பிட வந்தேன், அவ்வளவுதான். நீ விடுங்கடி அவளை. யாரோ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அவள் தான் பிச்சு பிடிச்சி. எங்களுக்கான ஷேர் எங்களுக்கு கொடு. இதுக்குள்ள எந்த ஷேரும் கிடையாது, ஒழுங்கு ஓடி போயிடு. வேண்டாங்க, லீவ் விருப்பேத்தாது. ஆமாம் பாய், சொல்லிட்டேன், ஒழுங்கா கொடு. தலைவலி, இதுக்கு மேல தின்னா கூட வயிறு வலி தான் வரும். இன்னைக்கு தரமா தின்னா வயிறு தான் வலிக்கும், சொல்லிட்டோம். முடியுங்க, போதுமா? இந்த ஃபிஷ்ஷு ஒன்றும் அதை நான் என் புருஷனுக்கு எடுத்துன்னு வந்தேன். ஏன் அவனுக்கு ஸ்பெஷல்? அவன் சாப்பிட்டான் தானே. அவர் எங்க சாப்பிட்டாரு? என்ன சொல்றான்? சாப்பாடு சாப்பிட்டானே. சாப்பாடு சாப்பிட்டாரு, ஃபிஷ் சாப்பிடல. ஏன் ப்ரோ, ஃபிஷ் பிடிக்கலையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. திமுர்ல சாப்பிடல. திமுர்லையா? ஆமா,
திமுறல. ஒரு வாட்டி கை வந்ததுன்னா அவள் தான் சொல்லிட்டேன். ஓய் இங்க பாரு. ஒன்றும் தேவையில்ல. அப்புறம் சொல்லுங்க கைஸ். ஏன் ப்ரோ சாப்பிடுறீங்க? ஏன் சாப்பிடலன்னு? ஏய் கேட்டா திமுற, எதுக்கு சாப்பிடல நீ? நான் கேட்ட மாதிரி ஃபிஷ் கிடைக்கல அதான். அவன் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துருக்க வேண்டியதானே. என்ன கேட்டாருன்னு கேளு. என்னடா என் தங்கச்சி தர முடியாத அளவுக்கு கேட்டா? ரொம்ப பண்றடா, அவ்வளவு பெரிய வேலையே இல்ல, சிம்பிளா தான் கேட்டேன் வீட்டோட சொல்லி, அதுக்கு எவ்வளவு பண்றா பாரு. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரால. நீ எனக்கு என்ன வேணுமோ அதுதான் கேட்க முடியும். சரி நீங்க நடத்துங்க, நாங்க பிஸியா சாப்பிடணும். அப்படியே ஒரு பீஸ் சொல்றது. இப்போ ஒரு பீஸ் கொடுங்க. உன்னை ஓட விட்டு அடிச்சிருவேன். கொண்டாது கூட லெக்சர்லாம் கொடுத்தீங்க, ஆனால் ஏதாவது பேசுறீங்க நீங்க, அவ்வளவுதான் பார்த்து. இதுக்கு பங்கு கிடையாது, இது எங்க பங்கு. ஓய் எனக்கு எடுத்துட்டு வந்தா சொல்லு குட்டி. குட்டிமா என்ன பார்க்க மாட்டா? என்னடி பேசுவேன்னு பார்த்தா திணிக்கிறேன். பாசமா வீட்டுல கடமைக்கு விட்டுறீங்க. பால் கொழுப்புல அங்கிருந்து ஒரு எடுத்து வந்து ஊட்டினா குறை சொல்றதை பத்தி. பண்ற தப்பு என்ன தெரியுமா? இது என்ன இப்ப பேசி தரணும்? பேசாமலே இருக்கு. இப்போ எனக்கா மற்றவங்களுக்கு? உங்களுக்கு என்ன வீம்பு? இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி கேட்கலாமா? தப்பு இல்லை. என்ன தப்பு? இது எப்படி தப்பாகும்? ஏன் பொண்டாட்டி அவ்வளவுதான் பொண்டாட்டி கையில சமைச்சது, அதை ஊட்டிக்கணும்னு ஆசை இருக்காதா? சும்மா காலம் வரும் நல்லா இப்ப இருக்க காலம் யாருக்கு? ஏங்க இப்படி முடிக்கிறீங்க? அதுன்ட்டு என்னால தள்ளி வச்சு யாரும் மாதிரி பார்க்க முடியல. உனக்கு புரியுதா இல்லையா? நான் எதுக்கு அடுத்தவங்க ப்ராப்ளம்ஸ்க்காக காத்துட்டு இருக்கணும்? எனக்கு எதுக்கு அடுத்தவங்க சம்மதம்லாம் முக்கியம்? நான் லைஃப் நான் வாழ்றதுக்கு தானே. ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வராது, ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுவீங்க. தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், முட்டாள் தரத்துல பண்ணிட்டேன், புரியுது. தப்பதான் இப்ப சரி பண்ணணும்னு பாக்குறேன். நீங்க பதில் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? நான் தான் முட்டாள், அறிவு கெட்டவன், தப்பு பண்ணிட்டேன். நீங்க இது பண்றீங்க, நீங்க தான் புத்திசாலி இல்ல. என்ன அவட்ட கத்திட்டு இருக்க நீ? போதும் சும்மா இருங்க எல்லாம். கடுப்பா இருக்கு. எவ்வளோ ஒரு திரும்ப கொண்டாடுறது, எவ்வளோ ஒருத்தி வந்து என் பக்கத்துல உட்கார்றது, எனக்கு இதெல்லாம் கடுப்பா இருக்கு. விடுங்க பேசட்டும், அதான் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அவ என்ன பண்ணுவா? அது அவங்க பிரச்சனை, அவங்களே முட்டி மோதி ஒரு முடிவு வரட்டும், புரியுதா? சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. சரி ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் அடுத்த கதை. கேள்விக்கு பதில் சொல்லு. செஞ்ச கேள்விக்கு எத்தனை வாட்டி பதில் கேட்பீங்க? அதெல்லாம் பதிலாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு என்ன இப்ப என்ன பண்ணாங்க? அந்த வீம்பு எடுத்துட்டு வந்து நீங்க காட்டுறீங்க அந்த கோவத்தை. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஓ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமா உனக்கு தேவையில்லை, புரிஞ்சுதுல? சரி சாப்பிட்டே பேசுங்க. தேவையில்லைன்னா தேவையில்லை. ஏங்க அவங்க பண்றதுக்குலாம் என்ன ஏங்க வந்து டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு புரியல. அவங்க பண்றதுக்கு நீ என்ன வந்து டார்ச்சர் பண்ற? அப்புறம் அவங்க பண்ணதுக்கு நான் என்ன உங்களை டார்ச்சர் பண்றேன் சொல்லுங்களேன். அப்ப நீங்க பண்றதுக்கு பேர்லாம் என்ன? 30 வயசு என்ன எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். எனக்கு புரியல. இதுக்கு மேல எது காத்துட்டு இருக்கணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்திரிக்கை வந்துட்டாங்க, சில பேர் பர்த்டேக்கு இன்வைட் பண்றானுங்க. என்ன சொல்றேன்? அப்படியா? ஆமா எங்க கூட காலேஜ்ல படிச்ச பசங்க, எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்ன சொல்றேன்? ஆமா தொடர்ந்து லைனா ஒரு 10 பேர் வந்தானுங்க. 10 பேர் என்ன பார்க்கவே இல்ல. சில பேர் அந்த வீட்டுக்கு வந்தானுங்க, சில பேர் இந்த வீட்டுக்கு வந்தாங்க, சில பேர் ஆஃபீஸ்க்கே வந்தானுங்க. எதுக்கு? அதுல 5 கல்யாணம், 3 பர்த்டே பார்ட்டி, 2 காது குத்தல். கல்யாணம் ஓகே, பர்த்டே பார்ட்டி, காது குத்தலாம். உங்க பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. ஓ சரி, அதுல என்ன இருக்கு? வந்த 10 பேரும் கேட்ட கேள்வி, என்னடா நீ இன்னும் பண்ணிக்கலையா, நீ இன்னும் பண்ணிக்கலையா, உன் அத்தை பொண்ணு தானடா, அத்தை பொண்ணு தானடா. அந்த கேள்வி அது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் 10 பேர் தான், ஆனா வந்தது 25 பேர். ஒருத்தவங்க கூட 2 பேர் வந்தா புரிஞ்சது. அதுக்கு என்னடா கூட இருக்க இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிருக்கானுங்க. அவனுங்க நம்ம நல்லதுக்கு தான் கேட்கறானுங்க, நம்ம சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியாது இல்ல. புரியுது, இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்டா திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சா என்ன? இன்னைக்கு தானே 6 பேர் வந்தானுங்க அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு தெரியலையோ? காலையில டிஃபன் சாப்பிட்டு அங்க போகணுமே, அப்ப நடந்த கதை உண்டுலன்னு பண்ணுவான். இது இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன். வேண்டாம். என்னல? வேண்டாம், எத்த அப்படி வருமா வச்சுடா. சரி, என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? என்ன சொல்லணும்? சொல்லவும் தெரியாது. உங்களை மாதிரிலாம் என்னால முடிவெடுக்க முடியாது. எடுத்தோம் கோத்தான்லாம் என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். நீ ரொம்ப கோபப்படுத்துற, ரொம்ப வெறுப்பித்துற. இதை பத்தி நம்ம தனியா பேசிக்கலாம், புரியுதுல்ல? இந்த மேடம் கூட தனியா இருக்கீங்க. சரி இதை பத்தி நைட்டு பேசிக்கலாம். உங்களை எப்படி நம்புறது? சொல்லிட்டேன்னு. நைட்டு தான் பேசுறீங்கன்ட்டு. இதுக்கு இறங்குன போதும், வள்ளி வள்ளுன்னு விழுறவங்க கிட்ட உட்காரத்து வரணும், பிரோஜனம் தேவையில்லை. அப்ப என் மேல உட்கார பிடிக்கல. ஆமா ஒன்னும் யாரும் வேண்டாம், இருப்ப எங்க மேல உட்கார வேண்டாம், உட்காரவே தேவையில்லை. என்ன இப்படி பேசுறோம்? தெரியலடா. அப்புறம் எப்ப கிளம்புறீங்க? யார கேக்குற? கூட இருக்கவங்களதான். இன்னைக்கு மேட்ச் ஆச்சு. ஓட விட்டு அடிச்சிருந்தா நினைச்சிட்டு இருக்கீங்க? போட்டோம். ஏன்டி உனக்கு இந்த பொறாம என் புருஷன் கூட இருக்கக்கூடாதா?
லூசு என்ன போய் இப்படி சொல்லிட்டா? இப்படி அவனை திட்டிகிட்டே இருக்க, நீ இருன்னு சொன்னாவே இருப்பாங்க. மாமாக்கு நம்ம கூட இருந்தாலும் ஒரு தாட் யோசனை இருந்துகிட்டே இருக்கு. மேட்ச் ஆடும்போது மறக்கறான்டி, அதனால தாண்டி. மாமா சென்டிமெண்ட் அப்படியா சொல்ற? பிரவீன் தான் சொன்னான், இது ஜாலியா இருந்தா ஃபன்னா இருந்தது அப்படின்ட்டு. இங்க இருந்தா மட்டும் கொஞ்ச நேரம் அவன் ஒரு அமைதியா இருக்கான் பத்தியா, அந்த மாதிரி அவனை யோசிக்க விடக்கூடாதுன்ட்டு. நாளைக்கெல்லாம் போயிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க்கு பிஸின்னு ஆயிடுவான்ல, அதுக்கு தாண்டி, வேற ஒன்றும் இல்லடி. ஓகே, பிரபாக்காகனா ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நாங்களும் போவோம், அது ப்ரொமோஷன் வாங்கி கொடு. ஏன் கூட இருக்க மாட்டீங்களா? ப்ளீஸ், நாங்க அப்படியே ஆள் கூட இருந்துப்பேன்ல, இப்போ நானும் ப்ளீஸ். சரி 2 பேரும் போங்க. செல்லக்குட்டி. லவ் யூ டூடா. சரி நீங்க போகும்போது இவங்களையும் கூப்பிட்டு போங்க. இவங்க எதுக்காங்க? மேட்ச் பார்க்க ஆசையா இருக்கான். என்ன இப்ப இதுல நம்ம ஜாலியா ஃபன்னா இருந்துட்டு வருவோம். ஃபன் அவ கெடுக்க போறது இல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர போறா, அவ்வளவுதான். அவளுக்கு போர் வச்சா கிளம்ப போறா. கரெக்ட் விட்றோம். சரி இப்போ பாரு, எனக்கு ஒன்றும் மேட்ச் பார்க்க வரல, பிரபா மேட்ச் பார்க்க தான் வரேன். ஏன் மேட்ச் பார்க்க வரல? ஃப்ரெண்டை என்கரேஜ் பண்ண வரேன், அவன் எப்படி ஆடான்னு பார்க்க வரேன். சரி அப்படியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோமார்க்க கிட்ட இருக்காள் பொருள் எவ்வளோ தள்ளி இருக்கோம், கொழுப்பு தான் இவளுக்கு வர வர. கோமார்க்காங்க கூட்டு போய் சமாதானப்படுத்துவோம். அதெல்லாம் பந்தவே வந்துடாது. இதெல்லாம் சக்கு நம்ம 10 எஸ்கேப் ஆகிட முடியுது. நம்ம கோமாந்து இவங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. நமக்கு தான் கஷ்டமா இருக்கு, இவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அதுவுமே நமக்கு தான் பனிஷ்மெண்ட்டாக இருக்கு, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கு. நம்ம பேசினா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. இது பண்ணணுமா பண்ணுங்க, கேட்ட பதில் கிடைக்காம எனக்கு நான் சமாதானம் ஆகுறதாவே இல்லை. இன்னும் வேணா நடக்கும், பார்த்துக்கிறேன். எவ்வளோ தூரம் தான் தள்ளி வைக்கிறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒதுக்குங்க, எவ்வளோ தூரம் ஒதுக்கி வைக்கணுமோ வைக்குங்க, பார்த்துக்கிறேன். இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு இவருக்கு? எல்லாம் தெரிஞ்ச திரும்ப திரும்ப இப்படி பண்ண நான் என்னன்னு சொல்றது, என்னன்னு புரிய வைக்கிறது? கடுகடுன்னு இருக்காரு, சாப்பிட கூட இல்லை சரியா. கோவம் அது என் மேல காட்ட வேண்டியது, ஏன் சாப்பாட்டு மேல காட்டுறாரு? திவாதம் இந்த பையனுக்கு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துது. நிஜமாவே பசிக்கலையா அவங்களுக்கு? அப்புறம்டா யார் யாரெல்லாம் மேட்சுக்கு போறீங்க? அம்மி என் மேல கோவம் தெரிஞ்சது என் மேல காட்டு, சாப்பாட்டு மேல காட்டாத. கொஞ்சம் சாப்பாடு போட்டு வரவா? என்ன அரசு, நம்ம போலாமா? நீ இன்னும் காலை உடச்சிருவ பார்த்துக்கோ. ஏன்டா நம்மளும் போனோன்றியா என்ன? ஆமா, இங்கே தான் என்ன பண்ண போறோம், நம்மளும் போலாவா? அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. இது கூட சூப்பர் தான், நீங்க 2 பேரும் வரீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர், வாங்க. அண்ணா நீ கிளம்புனு காலை வெட்டிடுவேன். என்ன உங்களுக்கு டார்ச்சர் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்ல நீ, அப்புறம் என்ன? போக வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னா என்ன கேட்காது. வேண்டா, போகக்கூடாது. சரி போல. இல்ல மாப்பிள்ள நான் வரல, வேணா நீ போய்க்கோ. வந்த என்ன வரேன், நான் போறேன். இந்த பையன் இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. போனா வந்து பேசிட்டு மரியாதை கெட்டுட்டு போயிடும். உங்கால் போறாராமே. எங்க அண்ணன் போக தேவையில்ல, மற்றவங்க போனா என்ன போலின்னா எனக்கு என்ன, அவங்க போனா ரொம்ப சந்தோஷம்தான். அதனால அவங்க இல்லாததே நிம்மதி தான். நல்லா இருக்கதான் நிம்மதி, எல்லா வகையிலையும். தேவையில்லாம ஏதாவது பேசினா வாயை உடச்சிருவேன், சொல்லி வை. நான் வரேன்டா. ஓகே, நான் வாங்க போலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்க போற? ப்ளீஸ். சரி போ போ. டார்ச்சர் பண்றவங்க மூஞ்சி முன்னாடி இருக்கிறதுக்கு எங்கன்னா போய் நிம்மதியா இருக்க இடத்துல இருக்கலாம், கிளம்பு. இவங்க கிளம்புற இப்போ இல்லாம இந்த ரூம் இல்லையா? நமக்கு முடியாது. எங்க போற? இல்லாம இந்த ரூம் இல்லையா? ஐயோ, தலை பிச்சுக்குமே நமக்கு. மேடம் இப்போ போயிட்டாங்கன்னா நைட் வருவாங்களா, இல்ல அத்தோட அவளை தள்ளி வச்சிருவாங்களா? இங்க பாரு, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போக கூடாது. என்ன இப்போதைக்கு இந்த ரூம் விட்டு போனோம்? என்னன்னு நீ விட சொல்லுங்க, நான் வெளியே போகணும். பேச மாட்டீங்க? அப்போ நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டீங்க. அண்ணி நான் வெளியே போகணும். ஏண்டாப்ல என்னை மீறி என்னதான் பண்ணிட்டு போ சொல், நான் விட மாட்டேன். நான் போகணும். என் கிட்ட 3 போல ஜெயிக்காது, புரிஞ்சுக்கோ. என்னைக்கோ நான் தான் வீம்பு பிடிப்பேன், நான் தான் ஜெயிக்கணும், புரிஞ்சதுல? விட்டுலாம் கொடுப்பேன், ஆனா இந்த விஷயத்துல முடியாது, புரிஞ்சதுல? அதனால உங்களால இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாதுங்க. போக தெரியும். அதையும் பார்க்கலாம். என்னடா விட மாட்டேன்னு பார்த்தேன், விட்டுட்டா? போடா தங்கச்சியாடா அவ. என் தங்கச்சிக்கு என்னடா? உன் சினிமத்துல நாயா இருந்தாளா? ஏன்டா அப்படி சொல்ற, ஒன்றும் புரியல. ஷோல்டர் கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டா. எனக்கு அடிக்கடி நீங்க அது ஏதோ லவ் பைட்ல சொன்னேன், கோவத்துல கடிச்சா அந்த தாழ மாட்டம் போல இருக்கு, பல்ல அப்படியே பதிஞ்சிருக்கு. பதியட்டும் தப்பு இல்ல. அப்போ என் பிரதர் இப்பதான் கடி வாங்குறீங்க. ஏன் ரொம்ப இழுத்து பிடிச்சா அப்படிதான் நைஸா எங்கன்னா கடிச்சு வச்சு நம்மள கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடுவா. அதுதான் அவன் நேச்சரு. நேச்சர் வலிக்குதுடா. சரி கிளம்புங்க. எங்க போலாம், டைம் ஆகுது. எங்கடா கூப்பிடுறீங்க? வச்சுக்கு நான் வரல, நான் வந்ததுக்கு அப்புறம் உதவி உங்களை பண்றதுக்கா? எதுனா பண்ணுங்க, யாருன்னா பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எதனா கெஞ்சுவான்னு பார்த்தேன்,
பாய் டென்ஷன் பாத்தீங்க. தெரியாம எதிர்பார்த்துட்டேன், புரிஞ்சிருச்சு, இப்போ ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஆள் பழகிய பாய் பத்தி தெரியல. கொஞ்சம் எதிர்பார்த்திருக்கீங்க. ஓ, அதுக்குதான் சார் இவ்வளவு பிடிச்சிருக்கீங்க. சில ஆப்பு சாருக்கு வெறுப்பேத்தாத கையில், நீ வேற. கோச்சிங் போனவன் நைட்டு வருவாளானே தெரியல. கீழே தள்ளி வச்சிருவாள், மண்டுக்குள்ள ஓடுது. அதுக்கு நான் மேட்சுக்கும் கிளம்புனேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் தேவதா சார் கொஞ்சம் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன், வீவு பிடிப்பேன் நீங்க. வார்த்தையில மட்டும்தான் நான் சொல்றேன், அதுல செயல நிரூபிக்கிறது உன் ஆத்து. அப்பா வாங்க போற போல. வெறுப்பேத்தாத சேச்ச, உண்மையா சொல்றேன். ப்ளீஸ் கையில், மனசு நோக்கிற மாதிரி சொல்லிடாத. நாங்க மனசு நோக்கிற மாதிரி சொல்லல, உண்மையா சொல்றோம். உங்க மேட்ச் கல்வி ஓடுங்க, விருப்பத்தாது. கிளம்பி ஓடுறோம், இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பு. வேண்டாம். பாவம் ப்ரோ ஆல்ரெடி ஆப்ல இருக்காரு, நம்ம என்ன கலாச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் வா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம்.